The central nervous system consists of the brain and the spinal cord. அதாவது மத்திய நரம்பு மண்டலத்தை மூளை ஸ்பைனல் கார்ட், பிரெயின், ஸ்பைனல் கார்ட் என்று 2 பகுதிகளாக பகுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. முன்னாடி நம்ம என்ன கோட்பாடு பார்த்தோம்? மனிதர்களுடைய நரம்பு மண்டலத்தை மத்திய நரம்பு மண்டலம் எனவும் புற நரம்பு மண்டலம் எனவும் 2ஆக பகுக்க முடியும் பார்த்தோம் இல்லையா? இந்த மத்திய நரம்பு மண்டலத்தை மூளை, பிரெயின், ஸ்பைனல் கார்ட் என்று 2ஆக நாம் பகுக்க முடியும். இது ஒரு கோட்பாடு. பிரெயின்னு ஒரு பகுதி, ஸ்பைனல் கார்டுன்னு ஒரு பகுதி. இந்த 2ம் சேர்ந்தது தான் மத்திய நரம்பு மண்டலம். மத்திய நரம்பு மண்டலம், மத்திய நரம்பு மண்டலம்னு ஏன் சொல்றோம்? அந்த சென்ட்ரல்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனிதனுடைய உருவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய உருவத்தில் நடு பகுதியில், தலையிலிருந்து நடு பகுதியில், முதுகு பகுதியில் இருந்து அப்படியாக நடுவாக செல்லக்கூடியதுதான் மத்திய நரம்பு மண்டலம். இந்த கபாலம் இருக்கிற பகுதியில் உள்ள இருக்கிறது மூளை, கழுத்து பகுதியில் இருந்து அப்படியே பின்பக்கமாக இறங்கக்கூடிய பகுதி ஸ்பைனல் கார்டு. மூளையும் ஸ்பைனல் கார்டும், தலையும் உடலும் மத்திய பகுதியில் இருக்கும் காரணத்தினால் அதனை மத்திய நரம்பு மண்டலம், the central nervous system is called as because it is at the central axis of the human body. புரிஞ்சிருச்சா? நல்லது.